அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகள் இருக்குதோ, பண வரவில் நிறைய தடைகள் ஏற்படுது, எங்கள் வீட்டில் பணமே சேர மாட்டேங்குது, எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது, மொத்தத்தில் வீடாகவே இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை இன்றைய நாளில் செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் இவங்க இது போல தான் சொல்கிறாங்க, இந்த நாள் நல்ல நாள், இந்த நாளில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்படுது, ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்படுறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போவே அழிச்சிருங்க. ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் செய்வதற்குரிய அந்த நாட்கள் விசேஷமாக இருந்தது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரத்திற்கும் அதிக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 16ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 31ஆம் தேதி, நிறைஞ்ச சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள். இன்றைக்கி நமக்கு தேய்பிறை அஷ்டமி தேதி இருக்குது. அதுவும் ஆடி தேய்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை, கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணுன்ட்டு நம்ம காலபைரவர் வழிபாடு வீட்டில் மனசில் நினச்சிட்டோ இல்லை சிவாலயங்களுக்கு போனீங்க அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக காலபைரவர் சன்னிதி இருக்கும். அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு விளக்கு வாங்கிட்டு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னாவே உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஜாதகத்தில் இப்போ சனி கிரகத்தினால ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குது, தாக்கங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும்னே சொல்லலாம். ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். யார் ஒருத்தங்க தனக்குரிய நாளில் தன்னுடைய குருவை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலபைரவருக்கே வாக்கு கொடுத்துருதா சொல்லுவாங்க. அதனால் அவசியம் இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இவை தவிர வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது, எதிரிகளால் எங்களுக்கு நிறைய தொல்லைகள் இருக்குது, பில்லி சூன்யம் ஏவல் இது மாதிரிலாம் செஞ்சு எங்கள் தொழிலை முடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. அத்தனை பிரச்சனைகளும் தலை தெறிக்க ஓடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிறப்பு இருக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணருடைய அவதாரம் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய 10 அவதாரங்களில் 8வது அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கிருஷ்ண பரமாத்மா 8வது குழந்தையாக இந்த மண்ணில் அவதரிச்சார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குதுங்க. அதாவது ஆடி கிருத்திகை இந்த வருஷம் நமக்கு 2 முறை வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை வீடியோவில் போட்டிருந்தேன். நிறைய பேர் வழிபாடு செஞ்சுருப்பீங்க. அந்த நாளை தவற விட்டவங்க இந்த நாளில் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆடி தேய்பிறை அஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஆடி கிருத்திகை எல்லாமே சேர்ந்து இந்த நாளை அம்சமாக மாற்றி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆடி மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்குது. அதாவது ஒரு மாதத்தின் முதல் நாளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம அந்த கடைசி நாளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது எல்லாமே சேர்ந்து பொருத்தமாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த குளியல் முறையை நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இரவுக்குள்ளே எப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். மேலும் அதே வீடியோலேயே 10 ரூபாய் கொடுத்தாவது ஒரு பொருள் வீட்டில் வாங்கி வச்சா குபேரர் போல் நமக்கு செல்வம் சேரும்னு சொல்லியும் போட்டிருப்பேன். அடுத்த ஒரு பதிவில் இன்று காலை வெறும் வயிற்றில் சொன்னாலும் சரி, இரவுக்குள்ளே, அதாவது நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் அந்த பூஜையில் உட்காந்துட்டும் கூட அந்த மந்திரத்தை சொல்லலாம். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இவை தவிர ஒரு சில பொருட்கள் கிருஷ்ணருக்கு உகந்ததெல்லாம் சொல்லியிருப்பேன். அதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். எப்படி கிருஷ்ணர் அவதரித்ததுனால பூமியில் உள்ள கெட்டதெல்லாம் அழிஞ்சுதோ அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை விதமான துஷ்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்க போகுதுன்னே சொல்லலாம். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. ராகு காலம் யமகண்டம் மட்டும் வேண்டாம். சனிக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது காலையில் 9 மணிலேருந்து 10:30. யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 1:30லேருந்து 3. இது 2 மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா
பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும். ஆனால் இந்த முறை நமக்கு அந்த மாதிரி வந்து அமையல. அஷ்டமி திதி பார்த்திங்கன்னா இன்று இரவு 11:13 போதே வந்து முடிஞ்சிருது. நமக்கு நாளைக்கு தான் இந்த ரோகிணி நட்சத்திரமே வந்து தொடங்குது. இருந்தாலும் நம்ம இன்று மாலை நேரம் கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது தான் சிறந்தது. அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தண்ணீரையும் இந்த அஷ்டமி திதி முடியறதுக்குள்ளார நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் தெளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்படி பார்க்கும்போது இரவு 11:13 நீங்கள் வந்து இதை தெளிக்கிறதுங்கிறது நல்லது. இதுக்கு தேவையானது செம்பு, பித்தளை இல்லைன்னா மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாத்திரம், ஒரு சின்ன கப்பு மாதிரி இருந்தாலும் சரி. இதை 3 தவிர வேறு எதையுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? இந்த 3ல் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க. எச்சில் படாத தண்ணீர் நீங்கள் ஆர்வம் வச்சுருந்தீங்கன்னா அதில் பிடிச்சிக்கோங்க. இல்லை மழை தண்ணி சேகரிக்கும் பழக்கம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா நிறைய பேர் குடம் வந்து தண்ணீர் பிடிச்சி மூடி வச்சுருப்பாங்க, அது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நிறைய வந்து பிடிச்சிக்கோங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போடுங்க. முதல்ல போட வேண்டிய பொருள் சந்தனம். இந்த சந்தனம் வந்து மகாலட்சுமி தாயின் அம்சமாகவும் பார்க்கப்படுது, முருகப்பெருமானுக்குரியதாகவும் பார்க்கப்படுது, நல்ல ஒரு செல்வ நிலையை உயர்த்தக்கூடிய பொருளாகவும் பார்க்கப்படுது. இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பாருங்க, அதுவாக இருந்துச்சுன்னா அது ஒன்றையே அப்படியே வந்து இந்த தண்ணீரில் போட்டுருங்க. இல்லைனா சில பேர் பவுடர் மாதிரி வச்சுருப்பாங்க, பவுடராக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இல்லைனா கோபி சந்தனம் அப்படின்னு வந்து கிடைக்குங்க, நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சந்தனம் மாதிரி இருக்கும், நாமக்கட்டியும் அதுவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் உரசி இந்த தண்ணீரில் வந்து சேர்த்திக்கலாம். இல்லை சந்தன கட்டை வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் உரசி இதில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது துளசி இலைகள் வந்து போடுங்க, அவசியம் வந்து போடுங்க. அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், அதாவது சாமந்தி பூ போடுறது சிறப்பு. ஏன்னா சாமந்தியினுடைய நறுமணம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். மேலும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ மஞ்சள் நிறத்தில் ரோஜா பூ போடலாமான்னு கேட்டிங்கன்னா, ரோஜா பூ வந்து பன்னீர் ரோஜாவாக இருந்துச்சுன்னா நல்ல நறுமணம் வருது. இப்போ இருக்கிற ரோஸில் இந்த கலராக இருக்கிறதுல ஒன்றும் அந்தளவுக்கு வாசம் இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து மஞ்சள் நிற சாமந்தி கிடச்சிச்சு அப்படின்னா அவசியம் வந்து போடுங்க. இல்லைனா மஞ்சள் நிறத்தில் என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை நீங்கள் போட்டுக்கலாம், தவறில்லை. அடுத்து நான் ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா போடுங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ நிறைய கடைகளில் கிடைக்குது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா வாங்கி அதில் ஒரு இதழ் மட்டும் நீங்கள் அந்த தண்ணீரில் வந்துட்டு போட்டுருங்க. அடுத்து சிறு துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு அது மட்டும் நீங்கள் போடுங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களையும் போடணுமா அப்படின்னு கேட்டால் போட்டால் நல்லது. ஒரு சிலது இல்லைன்னா நீங்கள் நான் என்னென்ன சொன்னால் அதில் மற்றதை மட்டும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு இன்றைக்கி நீங்கள் செஞ்சிங்கனாலும் சரி செய்யாட்டியும் சரி, மாலை நேரத்தில் நீங்கள் இந்த தண்ணீர் ரெடி பண்ணி வீட்டு பூஜை அறையில் இதை வச்சுருங்க. சாதாரணமாக நீங்கள் விளக்கேற்றி வச்சு இன்றைக்கி எந்த சாமி கும்பிட்டிங்கனாலும் சரி அது அப்படியே வந்து இருக்கட்டும். வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மந்திர பாடல்களை வந்து ஒலிக்க விடுங்க. நீங்கள் பாடினாலும் சரி, இல்லை யூடியூப்பில் போட்டு விட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க. நேற்று நான் சொன்ன அந்த மந்திரத்தை கூட நீங்கள் இன்றைக்கி சொல்கிறது அப்படி சிறப்பு. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் கிருஷ்ணர் பூஜை பண்ணீங்க அப்படின்னா கூட அந்த பூஜை முடிகிற வரைக்கும் இந்த தண்ணீர் வந்து அப்படியே இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக வந்து மாறி இருக்கும். இப்போ இந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு, அதுவும் இரவு 11:13 நம்ம இல்லை துளசி இலை போட்டு பாருங்கள், அந்த துளசி இலையை பயன்படுத்தி இந்த தண்ணீரை வீடு முழுக்க வந்து நீங்கள் தெளித்து விடுங்க. கிச்சனில், ஹாலில், டைனிங் ஹாலில், 2 பெட்ரூம் இருந்ததுன்னா 2 பெட்ரூமில், பாத்ரூம்லன்னு எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் இதை தெளித்து விடுங்க. குறிப்பாக 4 கார்னர்லேயும் மூளை பகுதிகள்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுறது நல்லது. இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துஷ்ட சக்திகளும் தலை தெறிக்க ஓடுங்க. இனி உங்கள் வீட்டில் பிரச்சனைகள்ட்டு எதுவுமே வராது. எதெல்லாம் வந்து சந்தோஷம்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். போன ஆண்டு இந்த பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் போட்டிருந்தேன். இது நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருந்தது. அதனால தான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.